$1000 $5000 வரைக்கும் எப்படி affiliate marketing மூலமா சம்பாதிக்கிறன்ற சீரிஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 16 வீடியோஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்துட்டு 17வது வீடியோ டேட் 17. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா, ஒரு பிளாக் போஸ்ட்டை எப்படி எழுத போறோன்றதை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி டொமைன்னா என்னது, ஹோஸ்டிங்னா என்னது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்மளோட WordPress இன்ஸ்டால் பண்ணணும், டீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி சேஞ்சஸ் கொடுக்கணும், வெப்சைட் நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு பிளாக் போஸ்ட்டை எப்படி நம்ம எழுதுறோன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிளாக் போஸ்ட் ஆர்டிக்கல் உங்களோட நீச் தகுந்தாப்புல உள்ள ஆர்டிக்கலை நீங்கள் எப்படி எழுதுறதுன்றதை நான் காமிக்க போகிறேன். உதாரணத்துக்கு உங்களோட நீச் வந்துட்டு ஒரு பேட்ஸ் பற்றி இருக்கலாம், இல்லை இது வந்துட்டு உங்களோட நீச் வந்துட்டு ஒரு ஹெல்த்தை பற்றி இருக்கலாம், இல்லை வெல்த்தை பற்றி இருக்கலாம், டெக்னாலஜி பற்றி இருக்கலாம், இல்லை குக்கிங்ஸ் பற்றி இருக்கலாம், ஸோ இல்லை டிஐஒய் பற்றி இருக்கலாம், பேரண்டிங்கை பற்றி இருக்கலாம். இப்படி உங்கள் நீச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் முதல் ரெடி படுத்திடணும். ஸோ அந்த ஆர்டிக்கலை நம்ம எப்படி இந்த வேர்ட்பிரஸ்ஸில் நம்மளோட வெப்சைட்டில் வந்து எழுதுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதில் வந்து போஸ்ட் போயிட்டு add new கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட ஆர்டிக்கலை எழுதி நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ உங்களோட நீஷ் எதுவோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள ஆர்டிக்கலை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் எழுதிருங்க. உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸோட ஆர்டிக்கலை எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல், how to lose belly fat in a week அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முதல்ல உங்களோட நீஷ் என்னவோ, உங்களோட என்ன ஆர்டிக்கல் எழுத போகிறீங்களோ அந்த நீஷுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆர்டிக்கல் எழுத போகிறீங்களோ அந்த ஆர்டிக்கலை நீங்கள் எழுதிருங்க. ஸோ ஒன்ஸ் எழுதிட்ட பிறகு இந்த ஆர்டிக்கலை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அந்த பிளாக் போஸ்ட்டில் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டைட்டிலை முதல் காப்பி பண்ணிடுவோம். இதுதான் டைட்டில், இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி இந்த டைட்டிலில் இங்கே ஆட் பண்ணிடுங்க, பேஸ்ட். ஓகே, டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம எழுத போகிறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இதுக்கப்புறம் பிக்சர்ஸை வைக்கணும். முதல்ல ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்ப்பாங்க. ஸோ அந்த பிக்சர் தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணி இன்னும் கண்டினியூவாக படிக்கணுன்ற ஒரு தூண்டுதலை கொண்டு வரும். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் தட்டி நீங்கள் இங்கே பிக்சரை வச்சுக்கலாம். ஸோ இமேஜ் தட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ இமேஜ் இங்கே ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் கூகுள் இமேஜ்லேருந்து எடுத்துறாதீங்க, பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூ இருக்கும். ஸோ பெட்டர் காப்பிரைட் இல்லாத இமேஜை பாய்ங்க. ஸோ எப்படி காப்பிரைட் இல்லாத இமேஜை எடுக்கிறதுன்னு சொன்னாக்கா, 2 வெப்சைட் நான் சொல்கிறேன். ஒன்று பெக்சல், இன்னொன்று வந்துட்டு பிக்ஸாபி. இந்த 2 வெப்சைட்லையும் நீங்கள் வந்துட்டு என்ன பிக்சர் வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரீ தாங்க, எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் இல்லை. ஸோ நான் இங்கே பெல்லி ஃபேட்னு சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பிக்சர்ஸ் வருது. இப்போ இந்த பிக்சரை நான் வந்து டவுன்லோட் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளோட இமேஜ் வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபைபர் ஃபுட்டுக்கு உள்ள ஒரு பிக்சர் நம்ம வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பிக்சர் உங்களால் வைக்க முடியுமோ வச்சிங்கன்னா இன்னும் மோர் அட்ராக்டிவாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நம்ம கேட்டகரி ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கேட்டகரி ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் நியூ கேட்டகரி போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான் belly fat கேட்டகரி வைக்கிறேன். அப்புறம் டேக் வந்துட்டு இங்கே என்ன கீவேர்ட் சர்ச் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் டேக்காக நீங்கள் கொடுத்துடலாம். belly fat. இஃப் யூ சர்ச் பண்ணுற ஒரு கீவேர்டை கேட்டகரியாக நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் தென் ஃபீச்சர்ட் இமேஜ்னால் இந்த இமேஜ் தான் வந்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு போஸ்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபீச்சர்ட் இமேஜ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு இமேஜும் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணிடுவோம். பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வியூ சைட் பண்ணிடுவோம். நம்ம பேஜில் உள்ள பிளாக்கை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்கு வருது. நம்ம எழுதின பிளாக் போஸ்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், பிக்சரோட இங்கே கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு கிளிக் பண்ணி ரீட் மோர் கொடுத்தோன்னா நம்ம எழுதின ஃபுல் ஆர்டிக்கல் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்டில் எழுதின ஃபுல் ஆர்டிக்கல் வந்துட்டு இங்கே இருக்கும். கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு இதை படிச்சுட்டு இங்கே அவங்க வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டும் போடலாம்.
இப்படி தாங்க ஒரு பிளாக் போஸ்ட்டை நம்ம எப்படி எழுதுறதுன்ற நான் இன்னைக்கு காமிச்சேன். உங்களோட நீஷ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிங்க. எழுதிட்டு இந்த பிளாக் போஸ்ட்ல வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதை நான் காமிச்சிட்டேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. என்னோட வெப்சைட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 பிளாக் போஸ்ட் ஆர்டிக்கலை வந்துட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி மோர் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் thousands and thousands US சம்பாதிக்க போகிறது உறுதி. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே காமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.